அனைவருக்கும் வணக்கங்க. பிரண்டை பருப்பு ரசம் வைக்க போகிறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கணும். பாருங்கள், புளி வந்து பாருங்கள், ஒரு கிலோ ஒரு 8 பேர் சாப்பிட்லாங்க ரசம். மிளகு 1.5 டீஸ்பூனு, சீரகம் 1.5 டீஸ்பூனு, தேவையான மஞ்சள், இந்து உப்புங்க. இந்து உப்பு தேவையானது எடுத்துக்கணும். பிரண்டை பாருங்கள், ஒரு அதாவது வந்து பாருங்க 1 2 இந்த மாதிரி ஒரு 5 இருக்குது பாருங்கள். இதை பொடியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணின்னு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுக்கின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மஞ்சள் போட்டாச்சு, பருப்பு பூண்டெல்லாம் போட்டாச்சுங்க. பூண்டு போட்டாச்சு. 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது நறுக்கி தாளிப்பில் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம் வந்துட்டுங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வேகட்டும், பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், தக்காளி மறந்துட்டேங்க. தக்காளி சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இது பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கின்னு மிளகு ஜீரகம்லாம் ட்ரையாக வறுக்கணுங்க. பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மிளகு ட்ரையாக வறுத்துக்கலாம். மிளகு வரட்டு பார்க்கலாம். மிளகு வறுந்துடுச்சுங்க. ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுந்துடுச்சு. இது ஆறட்டும், பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பனைவெல்லம், 4 வரமிளகா, தக்காளி அப்பவே மறந்துட்டுங்க. இப்போது தாளிச்சிக்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, காயிட்டுங்க. இப்போ சீரகம் கடுகு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பிரண்டையை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து க்ரீனாக மாறிடுச்சு. பாருங்கள், அந்த எண்ணெய் க்ரீனாக மாறும்போது தக்காளி போட்டுக்கலாங்க. இந்து உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு இந்த தக்காளி குழையிறதுக்காக இந்து உப்பு போட்டுட்டு இது வந்து தக்காளி நல்லா குழையணுங்க. வாங்க, பனைவெல்லம் போடலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொள்ளைய வந்துச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள். பெருங்காயம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு போடுங்க. நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன், அப்படி தான் போடணும். போட்டுக்குவேன் நான். புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், மிளகு சீரகம் பொடி பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், இந்த பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச பருப்பை வேக வச்சு ஆறிடுச்சு. இதில் போட்டு நம்ம ஒரு சுற்றிக்கலாங்க. பாருங்கள், ஆட்டியாச்சு. இப்போ தண்ணியில் கலந்துக்கலாம். கொஞ்சம் இந்த தண்ணியில், பருப்பு தண்ணியில் கலந்துக்கலாம்.
மிளகு, சீரகம், பருப்பு, பூண்டு வேக வச்சது, பருப்பு பூண்டு வேக வச்சது. இது ஒரு தேவையான அளவு நம்ம தண்ணியாக கலந்துக்கலாங்க, ரசத்துக்கு தேவையான அளவு. பாருங்கள் 5 மினிட்ஸு கொதிச்சிச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு 5 இப்போ ஒரு கொதி வந்ததும் தண்ணி ஊற்றி இறக்கிடலாங்க. கொதி வற்றோம் பார்க்கலாங்க. பாருங்கள் ஒரு கொதி கொச்சிச்சு. கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்கள் ஒரு மீங்க தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றிட்டு இறக்கிடலாங்க. ரசம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 8 மணிக்காக சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கு ஒரு டம்ளர் ரசம் குடிங்க. பிரண்ட ரசம் எப்படி தூங்குவீங்க பாருங்கள். நல்லா தூக்கம் வரும். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். பாய்.